தங்க நகைகளோட சிங்கம் மாதிரி 90 நாள் ஆக்கள் எல்லாம் போக மாட்டேன். 25 வருஷம் இவ்வளவு மேலதளங்களை அடித்து கொண்டு ஆதாயம் வண்டி இல்லை. முதலாவது கட்டமாக மக்கள் எல்லோரும் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, 2025ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஊரில் வேள்வி திருவிழா இடம்பெறுவதற்கு முதல் ஆடுகளை ஒரு வருஷம் மறைத்து வைத்த ஆடுகளை எப்படி காட்சிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. இரவிரவாக மக்கள் குவிந்து வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி நீங்க பார்க்குற இப்படி இது போல இது வெறும் டெய்லர் தான், இப்படி பல விதமான சிங்கம் போல ஆடுகள் ஒட்டகம் போல ஆடுகளை வந்து மக்கள் காட்சிப்படுத்துவாங்க. பிரமிப்பான மிரட்டும் காட்சிகள், முக்கியமாக தங்க நகைகளோட ஆடு வந்த காட்சிகளை நீங்க பார்க்க போறீங்க. விதுடர் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ இங்கே இருக்கிற ஆடுகளை வந்து பார்க்க நாங்கள் போய் பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்து ஒட்டகம் போல இருக்கும் அந்த ஆடுகள். இப்போ அந்த ஆடுகளை பார்க்கறதுக்காண்டி எல்லாரும் குவிஞ்சு கொண்டு போயிடும் பாருங்க. இப்போ அந்த ஆடுகளை வந்து காட்சிப்படுத்த போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரம்மாண்டமான ஆடுகளை வந்து கொண்டு வர போயிடும். எல்லோருமே பார்க்கறதுக்காண்டி ஆவலாக வந்திருக்கணும். நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான ஆடுகள். அதை ஒரு வருஷமாக மறைத்து வைத்ததுக்கு பிறகு இன்று தான் காட்சிப்படுத்துவார்கள். அது இந்த மேடையில் வந்து காட்சிப்படுத்த போயினோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொண்டிருக்கணும். என்ன எப்படியான ஆடுகள் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆடு ஒன்று கொண்டு வந்திருக்கணும். ஆட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதுதான் இப்போ கொண்டு வந்த ஆடு. வருஷத்துக்கு ஒருக்கா வந்து காட்சிப்படுத்துவினோம். இது மறைச்சி வச்சிருந்து இப்பொழுதுதான் ஒரு ஆட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கணும். இன்னும் இதே மாதிரி ஒரு 4 ஆடுகள் இருக்குது. அதை இந்த மேடையில் வந்து காட்சிப்படுத்திக்கிறோம். அதுதான் நாங்கள் பார்க்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆட்டை பாருங்க அப்படியே துடிக்குது. வந்து ஒரு மென்னிறமான ஒரு மண்ணிற ஆடு தான். எவ்வளோ பேர் கூஞ்சிட்டு பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. கண்ணை பாருங்க அப்படி ஒரு வடிவான ஒரு கொம்பு உண்டு, வளைவு கொம்பு. ஸோ எல்லோருமே வந்து ஆடுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கணும். ஸோ அங்கே ஒரு ஆடு நிற்குது பாருங்க. அடுத்தது இங்கே ஒரு ஆடு, அடுத்தது அதுலேயும் ஒரு ஆடு, அடுத்தது இங்கே ஒரு ஆடு. இன்னும் ஆடுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து ஆடுகளை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான கருப்பு ஆடு கொண்டு வந்திருக்கோம். அதுதான் காட்ட போகிறோம். கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து ஆடு. பாருங்க ஆட்டை பாருங்க எப்படி இருக்கு. விக்கெட்டு 3வது மிகப்பெரிய ஆட்டை வந்து கொண்டு வந்துருக்கோம். ஆட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. இது ஜமுனா பேர். இந்த இனத்துக்கு பேர் வந்து ஜமுனா பேர் ஆடு. இந்த வேள்விக்காகவே இந்த ஆடுகளை வந்து பல லட்சம் செலவில் வந்து வளர்ப்பார்கள். ஒரு மாசத்துக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டுக்கு மட்டும் 1 லட்சத்துக்கு மேல பராமரிப்பு செலவாகும் என்று சொல்லியிருந்தாங்க. 3 ஆடுகள் இதில் வந்து மிக பெரிய ஆடுகள். இதுக்கு தான் வந்து தங்க நகைகள் வந்து அணிவிச்சிருக்கணும் பாருங்கோ. இப்படி வளமையாக செய்வார்கள். 3 ஆடுகள் இப்படி தங்க நகை வந்து போட்டிருக்கணும். ஆடுண்ட உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஞ்சளவுக்கு இருக்கும் பாருங்க. ஆளுண்ட நெஞ்சளவுக்கு இருக்கு ஆடுண்ட உயரம். இங்கால வந்து மேளங்கள் அடித்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஆட்டுக்கு பாருங்க இப்படி தங்க நகையை வந்து போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி. இது வந்து தங்க செயின். ஸோ இது ஒரு மிக பிரம்மாண்டமான பெரிய ஒரு கருப்பாடு. எல்லோரும் வந்து தொட்டு பார்த்து கொண்டிருக்கணும்.
இது ஒரு மூன்றாவது ஆடு. எல்லாமே ஜமுனா பேர் இருந்தா ஆட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படி ஆடுகளை வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். மக்கள் எல்லோருமே வந்து ஆர்வமாக வந்து பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. வெளியில் வந்த நான் வந்த இடத்துல வெளியில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், குளிர்கழி இங்கே கடைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்படியே மக்கள் போகிறதும் வாரதுமாக இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதனால் நீங்கள் பார்த்தது மாதிரி 20 இடங்களில் இப்படி வித்தியாசமான ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துவாங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் ஒரு வீடு வீடாக போய் பார்க்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பிரான்பற்று வேலி இடம்பெற்று நிறைய ஆடுகளை காட்சிப்படுத்தி மக்கள் எல்லாம் திரண்டு பார்த்து கொண்டிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஒரு பாரம்பரிய வேள்வி, பாரம்பரியமாக நடத்தி கொண்டு வர்றது கிடாப்பற்றி அப்போ அப்படி எல்லாம் நடத்தி கொண்டு வர்றது. அப்போ இதை நாங்களும் பின்பற்றி செய்கிறோம். ஓகே, எத்தனை ஆடுகள் காட்சிப்படுத்துறீங்க? இன்றைக்கு 7 ஆடு. ஒவ்வொன்றும் எவ்வளவு ரூபாய் பெறுமதி? ஒரு 5, 6 ஒரு ஆடு மட்டும். ஒரு ஆடு 7ன்னு சொன்னா அன்னளவா ஒரு 35 லட்சத்துக்கு மேல பெறுமதியானகள். இது எப்படி வளர்க்குறீங்க? அந்த ரகசியங்கள் வளர்க்குறது வந்து ஒரு சுற்றி வளைச்சி கட்டி போட்டு அதுக்கு வளர்க்குறவர் மட்டும்தான் போகணும். மற்ற வேறு ஆட்கள் எல்லாம் போக மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி காட்சிப்படுத்தி அது மட்டும் பொத்தி வளர்த்து கொண்டு. ஓகே, இது இப்ப காலையில் இப்ப இரவு காட்சிப்படுத்தி காலையில் என்ன? காலையில ஒரு வேளை கோயிலுக்கு கொண்டு போய் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி. ஓகே, நீங்கள் கனடாவிலிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கலைச்சினோம். ஸோ இப்போ கனடாவில இருந்து இதை எப்படி சாத்தியமாக்குறீங்க? என்னென்ன அந்த சவாலை எதிர்கொள்றீங்க? எப்படி செய்கிறீங்க? நாங்கள் எங்களோட புறாமக்கள் இருக்குன்னு அவர் அந்த சவால்களை எனக்கு சார்பாக செய்து கொண்டு இருப்பேன். சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி எல்லாப்படியும் கனடாவில் எந்த ஊர் நீங்கள்? டொரண்டோ. கனடா டொரண்டோலேருந்து வந்து இவ்வளோ தூரம் பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கீங்க. உங்களை சந்திச்சது சந்தோஷம். சரி, ஓகே. வெடியெல்லாம் கொளுத்தினா எல்லோரும் ஆடுகளை பார்க்க குவிஞ்சு உள்ளே போய் கொண்டிருக்கணும். வெள்ளை கலரில் ஒரு ஆட்டை வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. மக்கள் எல்லாம் திரண்டு குவிஞ்சு பார்த்து கொண்டிருக்கணும். இவ்வளவு மக்கள் உண்டு. வீதி எல்லாம் மக்கள் தான். ஆட்டை பாருங்க மக்களே, நல்ல வெள்ளை கலர் ஆடு. சுற்றி வர மக்கள் கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தேன். ஆட்டை வந்து அப்படியே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். பாருங்க, ஆட்டுக்கு தங்க நகையெல்லாம் போட்டு ஆட்டை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கணும். இரவு 9 மணிக்கு இந்த ஆட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஆடு. மக்கள் எல்லாம் குவிஞ்சு பார்த்து நிற்கிறோம். இந்த ஆட்டை தான் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த ஆட்டை வந்து காட்சிப்படுத்துவார்கள். அவ்வளவு மக்கள் என்ன பாருங்க. இதுக்குள்ளதான் போய் நான் வந்து ஆட்டை வந்து பார்த்துருந்தேன். பிரான்பற்று வேலி திருவிழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய கிராமங்களுக்கு என்ன இடம்பெறுன்னு சொல்லி பாருங்க. நிறைய மக்கள் திரண்டு எல்லா இடத்துலையும் சென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மக்கள் பாருங்க திரண்டு போய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி ஒழுங்கைகளுக்குள்ள வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தினோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சணல் ஆடுன்னு சொல்கிறது. இந்த ஆடுகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு வருஷ கணக்கில் மினக்கடுவார்கள். மினக்கட்டு இந்த ஆடுகளை வந்து தயார்படுத்துவார்கள். அடுத்த ஆடு இப்போ நான் முகத்தை பார்த்தீங்களா, இந்த கொம்பை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த கொம்பில் வந்து இப்போவும் பட்டு கட்டியிருப்பார்கள். அடுத்த ஆடு ஒரு கருப்பு சணல் ஆடு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் சணல்னு சொன்னால் இந்த முடிகள்லாம் வந்து சணல். ஸோ இது ஒரு வகையான ஒரு கருப்பு ஆடு. இப்படி ஊர்களுக்குள்ளே ஆடுகளை காட்சிப்படுத்துவார்கள். ஸோ இதை ஏராளமான மக்கள் பார்க்கணும். கொம்பு தான் பார்க்க அப்படியே மிரட்டு. ஸோ கொம்பை பாருங்கள். ஸோ இது ஒரு வகையான கொம்பு.
ஓ ஸோ அடுத்த ஆடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஜமுனா பேரி ஆடு. எனக்கும் இந்த ஆடுகள் வேள்விகள் பார்த்து இந்த ஆடுகளும் பழகிவிட்டது. இது ஜமுனா பேரி. இந்த ஆடு கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும். இது ஒரு மனிதனுடைய நெஞ்சளவுக்கு வளரும், நீண்ட செவிகளை வந்து கொண்டிருக்கும். ஸோ இப்படி இருக்கண்டு வேறுங்க இந்த ஆடு. சரி, நாங்கள் மிச்ச ஆடுகளையும் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். வணக்கம் ஐயா, உங்கள் ஊரினுடைய பெயர் என்ன? பிரான்பெட். எவ்வளோ வருடமாக இப்படியான ஒரு பாரம்பரிய வேள்வி ஆடுகள் காட்சிப்படுத்த இடம்பெறுகிறது? ஒரு 25 வருஷம் நடக்கும். இப்போ எந்த கோயிலில் போய் நீங்கள் இந்த நேர்த்தியை நிறைவேற்றீங்க? அந்த புலியடி அம்மன் கோயில். மொத்தம் எத்தனை ஆடுகள் காட்சிப்படுத்துகிறீங்க? நாங்கள் தொடர்ந்து 2 வட்டி கொண்டு நிற்கிறோம். தொடர்ந்து 5 வட்டுறோம். கிட்டத்தட்ட 6-7 ஆடு, 7 ஆடுகள் காட்சிப்படுத்துகிறீங்க. மக்கள் எல்லோருமே வந்து பார்த்து கொண்டிருக்கணும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சு. சரி சரிங்க, சந்தோஷம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற ஆடுகள் பார்த்தோம். இப்போ இங்கே போய் ஆடுகளை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே இருந்து இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம். இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்க. ஆடுகளோட உயரத்தை பாருங்க. இது வெள்ளை மற்றும் ஒரு கருப்பாடு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கொம்போட இவர் வந்து நிற்கிறார். ஸோ இப்படியான ஆடுகளை வந்து பார்த்து புகைப்படம் வந்து எடுப்பார்கள். அப்படியே வந்து ஆட்டை சுற்றி பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஒரு ஆடு இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி ஆடு தான். இது ஜமுனா பேரி ஆடு. ஜமுனா பேரி தான் என்ன? ஆமாம், ஜமுனா பேரி. ஸோ வருஷம் இப்படியான ஆடுகளை அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து கோயில் நீதிக்காக காட்சிப்படுத்தியதுக்கு பிறகு நீதி கடன்களை நிறைவு செய்வார்கள். கொஞ்சம் தள்ளி நாங்கள் ஒரு சந்திக்கு வந்திருக்கிறோம். சந்தியில் வந்து எல்லா மக்களும் காண அந்த கடைகள் இருக்கிறது. அதோட முன்னுக்கு வந்து சரியான டிராஃபிக். ஆனால் ஒரு போலீஸாரும் இல்லை உள்ள. சரியான டிராஃபிக்காக இருக்கு பாருங்க. அந்த சைக்கிள் எல்லாம் தூக்கி கொண்டு போயினோம். பெண்ணூர் வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஆடுகளை பார்க்க போகிறோம். எல்லாரும் உள்ளே போய் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. வீடுகளுக்கு முன்னாலே வந்து குளிர்காலி வாகனங்கள், சுண்டல் வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. வணக்கம் அண்ணா. பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி ஆடுகள் நிற்கிது. அதாலே உங்களுக்கு தெரியும் வேலை சிங்கம். இது வந்து சுவாமி வாகனம் மாதிரி. அந்த அவர் சொல்லியிருந்தா சுவாமி வாகனம் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப இதில் வியப்பான விஷயமே இந்த விஷயம்தான். வணக்கம். ஒரு வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். போன வருஷம் இதே மாதிரி ஆடுகளை காட்சிப்படுத்துறீங்க. இன்னொரு அதை விட அந்த மாதிரி வளர்த்துருக்கிறோம். மக்கள் இதை பிடிக்கலான்னு சிங்கம் மாட்டிக்கன்னு சொல்லி இருக்கு. மகளே பாருங்க, பதக்கன் சங்கிலியோட வந்து சிங்கம் போல வந்து ஆடுது பாருங்க. சிங்கம் போல பதக்கம் செயினோட வந்து ஆடு நிற்குது. நீங்கள் தினமணி எல்லாரும் இதைத்தான் பிரிக்க போன்ற கதைக்கணும். நாளைக்கு இதை இன்னும் ஒரு வட்டில் வெட்டி விழுத்துனோமோ விழுத்தாக தெரியல. இன்னும் எங்களுக்கு அம்மாள் கொடுத்ததில் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த 2000 அடுத்தது தங்கம் போட்டுக்கிறீங்க. அது உண்மையான தங்கம்? உண்மை பதக்கத்தங்கலி தான். உண்மையான நான் உண்மையான பதக்கத்தங்கலி தான். நீண்ட காலத்தால் வருஷம் நாங்கள் இப்போ நீண்ட வருஷம் ஒரு 5-6 வருஷத்து 10 வருஷத்துக்கிட்ட வந்து கொண்டு இருக்கிறோம். வெள்ளையாண்டு சொன்னால் தான் தெரியும் எல்லாருக்கும். ஆடுகள் வந்து எல்லாரும் காட்சிப்படுத்தினோம். வெற்றி பெற ஆடும் இருக்கும். எங்களாம் வின் பண்ணி இந்த முறையும் அதை விட கூட வின் பண்ணியிருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. இதுதான் கிடையாது சொல்லிப்பட போயிடும். 85. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முதலாம் ஆடு, 2ஆம் ஆடு, 3ஆம் ஆடுன்னு சொல்லி ஒரு மக்கள்லாம் கதைக்கிறது. நாங்கள் கட்டிவிட மக்கள்லாம் கதைப்பினோம். பிரைஸ் அப்படி ஒன்று தரது பிரைஸ் மக்களுக்காகத்தான். ஓகே, இப்போ நாங்கள் முக்கியமாக இப்போ இந்த ஆடு எல்லாம் வளர்க்க கூட காலம் எடுக்கும். எங்களுக்கு 3 மாதம் சில 5 எங்களுக்கு 3 மாதம் 90 நாள் காணும் எங்களுக்கு வளர்ப்புக்கு வளர்க்க 90 நாள். என்னென்னா அதுக்கு மேலே வளர்த்தால் தாங்காது. நாங்கள் 90 மாதம் 3 மாதம் தான் வளர்த்து நாங்கள் ஆரம்பிக்கமா. எத்தனை பவுன் செயின் போட்டுருக்கீங்க? இது குறைஞ்சது வந்து 10 பவுனுக்கிட்ட வரும். 10 பவுன் 15 கிட்ட வரும்.
பழகஞ்சங்கிலி ஒரு ஆடு ஆடு நாளைக்கு கோயிலில் பார்க்கவே பிரமிப்பா இருக்குது. இவரை பார்த்த ஆட்டில் கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஆடு. முகத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. அதோட நாங்கள் மெயினான விஷயமே வந்து பத்தக்கஞ்சங்கிலியோட நிற்கிறாரு பாருங்க. இங்கே ஆட்டுக்கு வந்து பத்தக்கஞ்சங்கிலி ஓடுதுக்குன்னா அப்படியே இங்கால வந்தோம். இது வந்து இந்த வெள்ளையான இந்த ஆடுன்னு சொல்லினா இது வந்து சணல் ஆடு. சணல் என்று சொன்னா இப்படி சணலா முடி இருக்கும். போனோம்னா கலைக்கு ஓட்டியாலும் நம்ம ஓடி போடுங்க. ஆமா, இது வந்து சணல் ஆடு அப்படி சொல்றது. இந்த மாதிரி நான் வந்தேன். அப்படியே படைய பழசம் கோடி குடி. இது வந்து ஜமுனா பேர். ஓ, இது வந்து ஜமுனா பேர். நாங்க கூடல விரும்பி கேக்குறது. பாத்துடா. போய் வர பட்டியல. இது வந்து ஜமுனா பேர் ஆடு. நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது சின்ன ஆடு. பார்த்த பொம்மேரியன் நேக்குட்டி மாதிரி இருக்கும். ஆட்டுக்குட்டி பாருங்க, சின்ன ஆடு, நல்ல குட்டி தாடியோட, ஆள் வந்து நல்ல பொட்டோட, நல்ல கொம்பு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து சொல்கிறது வந்து சணல். இது ஒரு வகையான இனம், கட்டை ஆடு. இது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வகையான, இதுவும் ஜமுனா பேரி தான். இதுவும் ஜமுனா பேரி ஆடு தான். இதுவும் ஜமுனா பேரி தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி ஆடுகள் நிற்குது. அதால உங்களுக்கு தெரியும் வேலை சிங்கம் தான். இது வந்து சுவாமி வாகனம் மாதிரி அந்த அவர் சொல்லியிருந்தா சுவாமி வாகனம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு ரொம்ப இதில் வியப்பான விஷயமே இந்த விஷயம்தான். நல்ல அடியில் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து 10:25. இன்னும் அதிக அளவான மக்கள் திரண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ உள்ளே நிற்கிறோம். இப்போ உள்ளே இருந்து இதில் 3 ஆடுகள் காட்சிப்படுத்தியிருக்கணும். இந்த 3ஐயும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து வெண்மையான ஒரு கடை நிற்கிது, ஜமுனா பேரி. அடுத்தது வந்து இந்த ஆடை தான் வந்து எல்லாரும் வியந்து பார்த்து கொண்டிருக்கணும். இந்த ஆடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த முகம், செவி, அடுத்து இந்த தாடை, அடுத்து இந்த காலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே முடி வந்து அப்படி கீழே நிற்குதுன்னு வேறுங்க. அது மூச்சு விடுறதுக்கு அப்படியே மூச்சு விட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு 3வது ஆடை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும். பாருங்க, எல்லாம் வந்து ஆண் ஆடுகள் தான். இங்கே பாருங்க, இந்த காட்டை பாருங்க இப்படி இருக்குண்டு. ஸோ அதை வந்து மக்கள் எல்லோருமே சூழ்ந்து பார்த்து கொண்டு இருக்கணும். இப்போ இந்த ஆடுகளுடைய வரலாறு என்ன, இது எப்படி வளர்க்கின்றார்கள், இது ஏன் காட்சிப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி பல விஷயங்களை வந்து ஆடு வளர்க்குற இந்த ஐயா நிற்கிறாரு, அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் இல்லை கலை விஷயங்கள் இந்த ஆட்டுக்கு சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புள்ளி இருக்கும் பாருங்க, இல்லை ப்ரௌன் புள்ளி, அதோட இந்த மினுமினிப்பு. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட கிராமத்தை பற்றி சொல்லுங்கள். பிடாம்பட்டு பண்டத்தெருப்பு. எங்களோட கிராமத்தில் நீடித்த காலமாக இந்த கிடா வளர்ப்புகள் நடந்து வருகிறது. ஆனபடியால் எங்களோட வளர்ச்சிக்காகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம். சரியா, இது சில பேர் நினைக்கிறத தங்களோட இதுக்காக செய்கிறோன்ற எங்களோட வருமானத்துக்காண்டி எங்களோட ஒரு உற்சாகத்துக்காக. சரியா, இப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அது பரம்பரையாக நாங்கள் செய்து கொண்டு வரோம். சரியோ, அப்போ நீண்ட காலமாக அப்பாண்ட காலத்தில் இந்த இதையே நாங்கள் செய்யணும். அதை விடாமல் நாங்கள் செய்து கொண்டு வரோம். சரியோ, எங்கெண்ட சொந்த கோயில். சரியோ, எங்கட சொந்த கோயிலில் நாங்கள் இந்த எங்கெண்ட இதை பாராமல் இதை செய்து கொண்டு வரோம் கொஞ்சம் இதாக. சரியோ, நாங்கள் எங்கெண்ட வருங்காலத்திலும் எங்கள்கிட்ட கிடா நிற்குது. சரியோ, நாங்கள் பரம்பரையாக எங்கள் கிடா வளர்த்துட்டு வரோம். எங்களை ஒருத்தரும் வளர்ப்பால் எடுக்க மாட்டோம். கவனத்தை கூட கிடா நிற்குது. சரியோ, சும்மா எல்லாரும் அப்படி இப்படி கண்டுதான்றால் நாங்கள் அப்படி ஒரு கிடா வளர்ப்பாங்க. பரம்பரை விளாயம் போனாக்கள். ஒரு ஆடு வளர்க்க காலம் எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க? அது சில ஒரு நாளைக்கு 2000 ரூபா பத்தாது ஒரு கிடாய்க்கு. அப்போ பாருங்க, இன்றைக்கு உளுந்து விலை, கடலை விலை. அப்போ ஒரு நாளைக்கு 2000 பத்தாது. சரியோ, ஒரு தான் வளர்ப்பீங்க? அப்படித்தான் கொடுத்து வளர்க்க. ரகசியமாக வளர்ப்பீங்க, ஒரு நாளைக்கு இது காட்டுவீங்க. ஆ, உங்களோட பேரை சொல்லுங்க.
என் பேர் சைன். எவ்வளவு காலமா அந்த ஆட்டை வராங்க? நான் கிட்டத்தட்ட அப்பா காலத்துல இருந்து தண்ணி எல்லாம் வச்சிட்டு இருந்தீங்க பார்த்தேன். இதுல ஒரு நல்ல ஒரு ஆரண்டு வச்சிருக்கீங்க. இதை பத்தி சொல்லுங்க. இதுக்கு பேர், இனத்துக்கு பேர் என்ன? இது ஜமுனா பேர். ஜமுனா பேர். இது எவ்வளவு காலம் எடுத்தது? இது இப்போ இப்போ நாங்கள் போன ஒரு வருஷம் டெய்லி விடுறோம். நாங்கள் கோயில் கிடையாது, பரம்பரை நாங்கள் விட்டு கொண்டு வரோம். ஒரு வருஷம் இந்த வருஷம் போவோம், அடுத்த கடை வரும் நாங்கள் வளர்க்குறோம். வருஷம் வருஷம் எந்த கோயிலுக்கு நீங்க செய்றீங்க? நாங்கள் கட்டு வர புள்ளி. நாளைக்கு எத்தனை மணிக்கு இதை கொண்டு போக போறீங்க? நாளைக்கு நாங்கள் 6 மணி. விடிய காலமா 6 மணி. விடிய காலமாக 6 மணி. விடிய காலமா 6 மணிக்கு வேள்வி. ஸோ முக்கியமான நேர்த்தி வச்சு வேள்வி வச்சு இந்த ஆடுகளை வந்து நேர்ந்து வெட்டுவாங்க. நன்றி அண்ணா, உங்களை சந்திச்சது சந்தோஷம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நம்மளோட ஊருக்குள்ள வந்திருந்தேன். பண்ட தெரியும். பிராம்பட்டு பண்டத்திருப்போம். இப்படி வந்து எல்லாரும் காட்சிப்படுத்துகின்றார்கள். இது வருஷத்துல எந்த நாளில் வரும்? இது வருஷத்தில் ஒரு ஆண்டில் ஒரு வருஷத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது வைகாசி மாதம் யாகத்தோட வரும். அப்போ இந்த வேலையை நாங்கள் யாக வழியாக செய்து கொண்டிருக்க எங்களுக்கு பெரிய ஒரு கலைஞை சந்தோஷமாக இதை நாங்கள் செய்து முடிக்கின்றோம். எல்லா சனத்தின் ஒற்றுமையுடன் இதற்கு நாங்கள் இந்த கிடாயில் இந்த விடைக்க அனைத்து சனங்களும் இந்த பெரியரங்கள் குறைஞ்சி பாட வேணுமென்ட்டு அம்மனை வேண்டிக்கொண்டு நாங்கள் இதை இதன்றோம். அப்போ இதால் எங்களுக்கு பெருமான ஆதாயம் வந்து இல்லை. தெய்வத்துக்கு ஒரு பொங்கலை செய்த மாதிரி, ஒரு அன்னதானத்தை கொடுத்த மாதிரி இதை நாங்கள் ஆண்டு பூரா செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. வானமுறையில் நாங்கள் ஒரு 15 வயதில் பக்கம் இந்த கிடாயில் வளர்த்து ஒரு வருஷம் நாங்கள் விட்டு வெற்றியால் இந்த கொண்டு வரோம். இப்போ இந்த கிடாயில் வந்து எங்களுக்கு 10 லட்சம் 12 லட்சம் முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு கோயிலில் இதன்றதுனா 4 லட்சம் 3 லட்சம் தான் எங்களுக்கு அதை பற்றி வரும். அப்போ இதை சந்தோஷப்படுத்துகிறது மக்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறாது. எங்கள் ஆலயத்தையும் கட்டுவரை குடியடி அம்பாலை நாங்கள் அதை பெரிய சிறப்பாக முடித்து நாங்களும் இந்த சந்தோஷமாக அடைந்து கொள்கிறோம். அப்போ இதனால் எங்களுக்கு ஒரு பிளப்பும் இல்லை, ஒரு இது இல்லை. நாங்கள் நல்ல முறையில் நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வருஷம் ஆண்டில் வரும். அதே வேளையில் எங்களுக்கு இந்த கிடாயில் நாங்கள் ஒரு சின்னையிலேருந்து எடுத்து வளர்க்க சாப்பாடுகள் அதெல்லாம் கிடாயிலுக்கு எடுத்து போடுறோம். கஷ்டம். ஒரு கிலோ உளுந்து 600-700 ரூபாய்க்கும் வச்சுருக்கிறோம், 100 ரூபாய்க்கும் வச்சுருக்கிறோம். மேட்ச் வேலையில் சில கிடா வளர்க்கணும். ஆனால் நான் மேட்ச்சில் கிடா வளர்க்குறது உளுந்து அரிசி கடையில் அதுகள்லாம் பராமரிப்போம். அப்போ நாளை பிடிக்க ஆலயத்தில் இந்த கிடாயை நாங்கள் கொண்டை பதிவிடுவோம். நன்றி, வணக்கம். குழந்தையில இருந்து பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து வயசு போனவர்கள் இருந்து எல்லாருமே 11 மணிக்கு நிற்கிறாங்க பாருங்க. அதான் இந்த கிராமத்தின் பாரம்பரிய முறை. ஒற்றுமை கூட என்னதான் அந்த பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இதை பார்க்கலாம். சின்ன பிள்ளை பார்க்கலாம். நீங்க வெளிநாட்டில் கூடி இதை அனுபவிக்க முடியாது. இந்த அனுபவம் எல்லாம் வெளிநாட்டில் வராது. இதெல்லாம் பாரம்பரியம். இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் கிராமங்களுக்குள்ள நடக்கிற ஒரு அழியும் நிலையில் இருக்கிற ஒரு விஷயம். பல இல்ல பாத்திக்கான்னு சொன்னா ஆடு வளர்க்குற அந்த அண்ணா எல்லாம் தூக்கி இப்படி சந்தோஷமா எல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஸோ இப்படியான மகிழ்ச்சியான பல விஷயங்கள் இடம்பெற்று அடுத்த காலையில் உங்களால் சந்திக்க வர ஏற்ற உங்களால் நன்றி உறவுகளை.